கணேச சரணோ சரணம் கணேசா, கணேச சரணோ சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை நான் ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த வாரம் நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இந்த வாரத்துல கிரகங்கள் உடைய அனுக்கிரகம் மிகச்சிறப்பான ஒரு விஷயம். ஏதாவது கிரகம் உச்சமாக இருக்கா, ஆட்சியாக இருக்கா அப்படின்னு சொன்னால் 3 கிரகங்கள் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு உதவி செய்கிறது. ஒன்று புதன் பகவான் உச்சமா இருக்கார், இரண்டாவது சுக்கிர பகவான் ஆட்சியா இருக்கார், மூன்றாவது சனி பகவான் ஆட்சியா இருக்கார். வக்கர நிலை என்பது இருக்கட்டும், சனி பகவான் ஆட்சியா இருக்கார். அதுபோக பொதுவாகவே கிரக நிலைகள்ல கன்னியில ஒரு கிரகம், மீனத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது ஒரு வாழ்க்கையை உயர்த்தும் பேர். ஒருத்தருடைய ஜாதகத்துல கன்னியில ஒரு கிரகம், மீனத்துல ஒரு கிரகம் இருந்தாலே வாழ்க்கையில உயர்ந்து வருவார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ கன்னியில் நமக்கு கேது பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க. இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அதுபோக கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல, அதாவது இந்த மூளை இடங்கள்ல அந்த முக்கியமா இன்னொரு கிரகம் இருக்கு. செவ்வாய் இருக்கார் புதனத்திலே, இன்னொரு பக்கம் ராகு அமர்ந்திருக்கிறார் நம்ம சொல்லிட்டு, அந்த பக்கம் கேது இருக்கிறது. இதெல்லாம் கூட ஒரு தனி சிறப்பு தான். எனதருமை மேஷராசி என்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்த்தா, மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்ப சகல காரியங்களையும் ஒரு அனுகூலமா முடிச்சு தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கார். பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்துல 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவளுக்கு கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்றோம்? 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கிருஷ்ணரை வழிபடு, 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராமரை வழிபடுன்னு சொல்றோம், ராமபிரானை வழிபடு அப்படின்னு சொல்றோம். 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இப்ப இருந்துட்டு இருக்கார். அப்ப இந்த காலகட்டத்துல பழமுதிர் சோலை முருகனை வழிபடக்கூடிய மேஷராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். இப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்துல இருக்கார். அது உங்களுக்கு இழந்த ஒரு பொருள், இழந்த ஒரு பணம், அதை மீண்டும் கொண்டு வந்து கொடுக்கும். சில பேர் இதிலே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பள், ஒரு ப்ராப்ளத்தில் இருப்பள், அது மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பினான்சியலா உங்கள் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவார். உங்களுடைய சகோதரர் உங்களுக்கு பக்க பலமா இருந்துட்டு இருப்பார். பொதுவாகவே குரு பகவானை வைத்துத்தான் ஒரு ஜாதகத்துல ஆண்களுடைய நிலையை முடிவு பண்றோம். அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்காருன்னு சொல்லும் போது நல்ல தன வருமானம் ஆண்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். சுக்கிர பகவான் தான் ஒரு ஜாதகத்துல பெண்களுடைய நிலையை நிர்ணயம் பண்ற. அப்ப பெண்களுக்கு இந்த வாரம் பலருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகக்கூடிய நேரம். திருமணம் பருவம் கல்யாணம் ஆகல அப்படிங்கிறவாளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். நிறைய ஜாதகம் பார்க்க வரவா, பொருத்தம் வர பார்க்க வரவாள்கிட்ட நான் ஒரு விஷயம் பார்க்கிறேன். ஆண்களுக்கு திருமணம் ஆவது சிரமமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கும் திருமணம் ஆவது நிறைய சிரமமா இருக்கு. ஆண்களுக்கு திருமணம் ஆகிறது சிரமம் இருக்கிறதுக்கு காரணம் போதுமான பெண்கள் இல்லை.
ஆனால் பெண்களுக்கு திருமணமாகணுமே, இப்போ நிறைய ஆண்கள் இருக்காளே அப்படின்னா பெண்களுக்கு திருமணம் ஆக மாட்டேங்கிறது. அதுக்கு காரணம் முதல்ல வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் அவ தட்டி விட்டுறான். இதை விட நல்ல ஜாதகம் வரும், இதை விட நல்ல ஜாதகம் வரும் அப்படின்னு காத்திருந்து வருடங்கள் போறது. ஒரு வயசு ஆகுறது, அந்த வயசு குறிப்பிட்ட வயதை தாண்டும் போது திருமணத்துக்கு சரியான வரன்கள் கிடைக்கிறது இல்லை. இது எல்லாமே நம்ம மனசுல வச்சுன்னு பார்க்கணும். பெண்களுக்கு திருமணத்துக்கு வரன் கிடைக்கக்கூடிய காலம், ஒரு வரன் ஓரளவுக்கு நமக்கு ஏற்ற வரனாக இருந்தாலே கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற சிந்தனைக்கு வந்தா தான் கல்யாணம் கைகூடும். ரொம்ப எக்ஸலண்டா ஒரு மேட்சை தேடிட்டு இருந்தோம்னா சில சமயம் நம்மளே கூட வாழ்க்கையில எக்ஸலண்டா இல்லாம இருப்போம். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். அப்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பார்ட்னருக்கு அதே எண்ணம் இருக்கும் பாருங்க. அவங்க வந்து பார்க்கும்போது இப்ப ஜாதகம் எக்ஸலண்டா இல்லாம இருக்கும். இந்த ஜாதகத்தை அவ ஒதுக்கி விட்டுட்டு போயிடுவா. நாம பிறர்கிட்ட எக்ஸலன்ஸ் எதிர்பார்த்தோமே தவிர நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸலன்ஸ் போதுமா அப்படின்னு நம்ம நினைக்கலை. அப்போ பொதுவாக வந்து நான் சொல்றது, இந்த காலகட்டத்தில் தினந்தோறும் ஜாதக பொருத்தம் பார்க்க வரக்கூடிய வாழை வச்சுட்டு நான் பார்க்கிறேன். ஆண்களுக்கு திருமணம் ஆவது குதிரை கொம்பாக இருக்கு. பெண்களுக்கு பலருக்கும் திருமணம் மிக தாமதமாகிறது. மிக சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டிய ஜாதகங்களை கூட இவர்கள் பல பேர் பல்வேறு காரணங்களை சொல்லி எனக்கு ஏற்ற வரன் இல்லை, இந்த சம்பாத்தியம் போதாது என்று பல்வேறு காரணங்களை சொல்லி இன்னும் நல்ல ஜாதகம் வரும் காத்திருந்து காலங்கள் போறது, திருமணம் தடைப்படும். அது மனசுல வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு 4வது ஸ்தானம், அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் 2வது ஸ்தானத்துல உச்சமா இருந்து இந்த வாரத்தை துவங்குறார். 4வது ஸ்தானத்தை வீடு, மனை, வாகனம்னு சொல்றோம் இல்லையா? அவர் 2ல உச்சமா இருந்து அந்த காலம் பார்த்தீங்கன்னா நல்ல வாகன யோகம் இருக்கும். புதுசா கார் வாங்குற யோகம், புதுசா 2 வீலர் வாங்குற யோகம் இருக்கு. சிலர் வீடுகள்ல 2 வீலர் வாங்கி போட்டிருப்பா, அது அப்படியே பராமரிப்பு இல்லாமலே இருக்கும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு 2 வீலர் எடுப்பாங்க, என்னைக்கோ ஒரு நாளைக்கு 4 வீலர் எடுப்பாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு போய் அத்தி பூத்தாப்புல அந்த வண்டியை எடுக்கும் போது அந்த பேட்டரி டவுன் ஆயிருக்குன்றுவாங்க. இப்படி செலவுகள் வைக்கும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம் வந்து நீங்கள் உங்கள் வண்டிகளை அழகாக பராமரிப்பீர்கள், அதிகமாக பயன்படுத்துவீங்க, அதற்குரிய சக்தியை கொடுப்பீங்க. புதுசா வாகனம் வாங்குற யோகமும் வருது. 5ஆம் இடத்துக்குரிய சூரியன் 6ஆம் இடத்துல புதன் கேதுவோடு சேர்ந்திருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சமாதான விஷயம் ஒண்ணு, அந்த விஷயம் சண்டையாக மாறக்கூடிய அபாயம் இருக்கு. இது வரைக்கும் சமாதானமா முடிஞ்சிருத்துன்னு நினைச்சிட்டு இருப்போம், அது இப்ப சண்டையா மாறும். ஒரு வம்பு வழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். மேஷராசிக்காரா, சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கோ, ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவாழ இருக்கோ, யாராக இருந்தாலும், இல்ல ஒரு பிசினஸ் மேனாக இருந்தாலும், எங்கேயுமே இந்த தடவை வந்து சண்டை சச்சரவு வேண்டாம். ஒரு வம்பு வழக்கு ஒன்றில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறத மறுக்க முடியாது. அப்போ கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய வாரம். எந்த ஒரு வம்பு வழக்கையும் இப்போ வந்து பெருசாக்க வேண்டாம், யாரையும் தூஷணை செய்யவும் வேண்டாம். 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வக்கரமா இருக்கார். அவர் 9 10க்கு அதிபதி. அதை நம்ம மன்னிக்கணும். மேஷராசிக்காரருக்கு இப்ப 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கார். இந்த சனி பகவான் 10 11க்கு அதிபதி. அப்போ மேலதிகாரிகளால் தொல்லை. உங்க மேல இருக்கக்கூடிய அதிகாரி உங்களுடைய பாஸுக்கு உங்களை பிடிச்சிருக்கலாம், ஆனால் உங்க மேல இருக்கக்கூடிய இமிடியட் ஹையர் அஃபீஷியலுக்கு உங்கள்கிட்ட ஒரு லடாய் இருக்கும். உங்க டீம் லீடருக்கு உங்களுக்கு லடாய் இருக்கும். உங்களை வேலையை விட்டு நிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு சந்தர்ப்பம் வருதா இருந்துச்சுன்னா, அவர் மொத்தமா 10 பேரை வேலையை விட்டு அனுப்பணும்னா அது உங்க பேரையும் இந்த லிஸ்ட்ல சேர்க்க பார்ப்பார். அதாவது மேஷராசிக்கார யங்ஸ்டர்ஸுக்கு நான் சொல்றது, வேலை பார்க்குற இடத்துல உங்க இமிடியட் பாஸை பகைச்சிக்க வேண்டாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கும். கிரெடிட் கார்டை இந்த வாரம் அதிகம் யூஸ் பண்ண வேண்டாம், கடன் பெருகும். கிரெடிட் கார்டு கடன் பெருகும் இருக்கு. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்புல கான்சன்ட்ரேஷன்ங்கிறது கொஞ்சம் மாறுறது. அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தணும். குறிப்பாக ஃபினான்சியல் சம்பந்தமாக படிக்கக்கூடியவங்க, காமர்ஸ் படிக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக படிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட செக்டார் செய்தவங்க, இவங்களுக்கு எல்லாமே படிப்பில் இப்போ கொஞ்சம் கவன குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. அதனால படிப்புல அதிக கான்சென்ட்ரேட் பண்றது இப்போ உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்துல நிறைய பேர் புதுசா செல்போன் வாங்குற யோகம் இருக்கும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராஜ கணபதி. ராஜ கணபதி வழிபாடு உங்களை வெகுவா உயர்த்தும். தெய்வங்கள்ல ராஜ கணபதியுடைய வழிபாடு இருக்கு பாருங்க. மனித வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய தெய்வங்கள்ல ஒன்று கணபதி. அதுவும் ராஜ கணபதியாக இருந்தா ராஜாவை போல வாழ்க்கை தான். தேசாதி தேசம் மெச்சும் ஒரு வாழ்க்கை வரும். அந்த ராஜ கணபதியை வழிபடுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல இப்ப குரு பகவான் உங்க ராசியில உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. சுக்கிர பகவான் அவர் இப்போ 6வது ஸ்தானத்தில் இருக்கார். ராசிக்கு அதிபதி 6லும் ராசியில் குரு பகவானும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்துட்டு இருக்கும். ஏன்னா பணத்தை தரக்கூடிய 2 கிரகமுமே நமக்கு சாதகமா இல்லை. அப்போ பினான்சியல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிக விரயங்கள் பண்ணக்கூடாது. வீட்டு செலவுகள், வெளி செலவுகள் எதுவும் அதிகப்படுத்தக்கூடாது. இப்பதான் செலவு அதிகமாகும். நிறைய ஆர்டர் போடுறது, நிறைய பொருட்களை வாங்கி வைக்கிறது, வீண் பண்றது, எலக்ட்ரிக் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வாங்குறது. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனா பார்க்கிற பொருளையெல்லாம் வாங்குறது. அது எத்தனை பொருள் நமக்கு பயன்படுங்கிறது இல்லை, பார்க்கறதெல்லாம் வாங்குறது. இப்பதான் அப்படி மனசுக்கு தோணும். உணவுப் பொருட்கள் நிறைய ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே இப்போ உணவுப் பொருட்கள் வருது. அதான் நிறைய ஆர்டர் பண்றது, பண்ணி அது வந்த உடனே பாதியை சாப்பிட்டு மீதியை வீண் பண்றது. அதெல்லாம் ரிஷபராசிக்கார குடும்பங்கள் இப்ப நடக்கும். நிறைய இடங்கள்ல பிள்ளைகளால ஒரு கோபம் வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்துல ஒரு கோபமோ, இல்ல பிள்ளைகள் முன்னேறவில்லைங்கிற ஒரு வருத்தமோ, அவர்கள் வாழ்க்கையை பத்தின ஏதோ ஒரு வருத்தம் போயிட்டு இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணும், நமக்கு ஒரு இயலாமை வர்றச்சே நம்மளை கோவப்பட வைக்கும். ஏன்னா பையன் நம்ம சொல்படி கேட்க மாட்டேங்கிறான், பொண்ணு நம்ம நினைச்சபடி வாழ்க்கை இல்லை. அப்ப எங்கேயோ ஒரு கோபம் நமக்கு வரும். கோபத்துல வார்த்தைகளை விடுவோம். வார்த்தைகளை விட்டுட்டு அள்ள முடியுமா? கறந்த பால் காம்பேறாது இல்லையா? அப்ப நம்ம விட்ட வார்த்தைகள் நாளைக்கு நமக்கு சேர்ந்து பாதிக்கும். அதுல இந்த காலகட்டத்துல மனைவியை பகைச்சிக்கப்படாது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஆதிகாரி மேல கோபம் வரும். அவ செய்யற செயல்கள் எல்லாம் கோபம் வரும். 2 வார்த்தை நீங்க திட்டி பேசுவேள், உங்க பையனே உங்களுக்கு எதிரியா மாறுவான். எங்க அம்மாவை பேசுற வார்த்தை பேச்சை வச்சுக்காதே. உனக்கு என்ன எங்க அம்மாவுக்கு என்ன இழப்பமா இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மாவை திட்டின்னு இருக்கே அப்படின்பா. அப்படிங்குள்ள எண்ணங்கள் அந்த குடும்பத்துல வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டம். சார் குடும்பம் இருக்கட்டும் சார், என் பிசினஸ் எப்படி இருக்கும்னு கேட்கிறேன். பிசினஸ் அமோகமா இருக்கும். தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அற்புத காலம். பிசினஸ்ல ஒரு வளர்ச்சியை நீங்க பெறப்போகிற ஒரு நல்ல நிலைமை, நல்ல பணப்புழக்கம் இருக்கும். பிசினஸ் பண்றவாளுக்கு எது சார் முக்கியம்? பணப்புழக்கம் முக்கியம். அந்த பணப்புழக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அரசாங்க சம்பந்தப்பட்ட இன்கம் டாக்ஸ் நோட்டீஸோ, ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, உங்களுக்கு சேல்ஸ் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏதோ ஒரு டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரிஷபராசிக்காரா பலருக்கு கேள்விகள் வரும். எச்சரிக்கை. அதாவது டாக்ஸ் விஷயங்கள், கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய டாக்ஸ் எல்லாம் முறையா செலுத்துறது தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ பாதுகாப்பு. வேலைக்கு போகக்கூடியவாளுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்து இந்த வாரம் தோங்குவதால் ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய தாய் தகப்பன் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். 2 விஷயம் ரொம்ப அக்கறையா இருக்கணும். ஒண்ணு, அப்பா அம்மாவுடைய உடல்நிலை. ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் அவளுக்கு இப்போ ஏதோ ஒன்று இருந்துட்டே இருக்கும். அதிகமா ஹெல்த் இஷ்யூ இருக்கா, கொஞ்சம் கூடுதல் கவனமாவே நீங்க இருக்கணும். மெடிக்கல் அட்வைஸ்ங்கிறது அவசியம். 2வது விஷயமுமே எதுல கவனமா இருக்கணும்னு சொன்னா, நம்மளுடைய பினான்சியல் மேட்டர்கள்ல கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுவும் இப்போ முக்கியம். இந்த வாரம் பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அருமையா வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய லேடிஸ் இப்போ ஜிம்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும். ஒரு ஆடவனுடைய ஜாதகத்துல 6ல் சுக்கிரன் உட்கார்ந்தால் மனைவியோட பகை வரும். அதே நேரத்தில் 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன்
அந்த மனைவி வேலைக்கு போகாத மனைவியாக இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவியாகவும் இருப்பார், உங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவார். இது பொதுவான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் மனைவியோட கருத்து மாறுபாடு இல்லாம நீங்க நடந்துக்கணும். அது கொஞ்சம் அவசியம் உங்களுக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல லாபம் வரும். முக வசீகரம் கூடும். பிசினஸ்ல உங்க பேச்சுக்கு மதிப்பு கூடும். 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கும்போது மாமியாரோட பிரச்சனை இருந்துதான் இருக்கும். ரிஷபராசிக்கார பெண்களுக்கு மாமியாரோடு ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகமாயி. மகமாயி வழிபாடு செய்யணும், நன்மைகள் நடக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இது பொற்காலம். எப்படி விஷயம் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்முடைய ஜாதகத்தில் உச்சமாக இருந்தால் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அந்த எப்படியாவது அந்த கிரகம் ஒன்று அது உச்சமாக இருந்தாலும் சரி, அது நீச்சமாக இருந்தாலும் சரி, அது ஆட்சியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய முத்திரையை பதிக்காமல் போக. சில பேர் ஜாதகத்தை சொல்றா, என்னுடைய இந்த கிரகம் சார் எனக்கு நீச்சமா இருக்கு சார். நீச்சமா இருக்குன்னா அது என்ன பண்ணுங்கிறார். எப்படி இருந்தாலும் சரி, ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும் தன்னுடைய முத்திரையை பதிக்கும், நீச்சமாக இருந்தாலும் தன்னுடைய முத்திரையை பதிக்கும். உச்சமா இருந்தா பிசினஸ் நீங்க பெரிய அளவுக்கு பண்ண போறீங்க, நீச்சமாக இருந்தால் பிசினஸ் சின்ன அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க. பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம். சில பேர் என்ன சொல்றாங்க, புதன் நீச்சமாக இருந்தாலே பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி இல்லை. நம்ம ஜாதகத்துல லக்னத்துக்கு எந்த இடத்துல புதன் இருக்கார், லக்னத்துக்கு எந்த இடத்துல சந்திரன் இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துதான் பிசினஸ் டிசைட் பண்ணணும். வெறும் நீச்சத்தை வச்சு மட்டுமே முடிவு பண்ணக்கூடாது. அந்த புதன் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீச்சமாக இருக்காராங்கிற இந்த 3 அமைப்புகளை நம்ம எடுத்துப்போம். எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும் போது 3 அமைப்புகளையும் பார்க்கணும். சில உச்சங்கள் நன்மை செய்யும், சில உச்சங்களினால் பிரச்சனைகளும் வரும், அதுவும் இருக்கு. இவ புதன் பகவான் உச்சமாக இருந்து கேதுவோடு சேர்ந்து இருக்கார். 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து இருக்கார். படிப்புல நல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருப்பார். ஆனா தேவையில்லாத சில நட்புகள் இருக்கும். இப்பதான் காலேஜில் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு விடுவாங்க டீச்சர்ஸ். உங்க பையன் நல்ல பையன் தாங்க, சகவாசம் தெரியலங்க. நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பையன், ஆனா அவனுக்கு பாருங்க இவனுக்கு இப்படி ஒரு குணம் இருக்கு, இப்படி ஒரு சகவாசம் இருக்கு, சகவாசத்தினால பிரச்சனை வருது அப்படிம்பாங்க. அதை கவனிச்சுக்கணும் நீங்க. அதே நேரத்தில் மிதுன ராசியில புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில உச்சத்தை இப்ப தொடுவாங்க. ஆன்மீகவாதிகள், அதை போல ஜோதிடர்கள், காமர்ஸ் துறையை சேர்ந்தவர்கள், நிர்வாகத்துறையை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் உச்சத்தை தொடும் காலமாக இருக்கும். சிலர் மீது வம்பு வழக்குகளும் பாயும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப என்ன பண்ணணும், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உண்டனோடு பாடி பறைகொண்டு யாம்பெரும் சம்மானம். நாங்க பாருங்க, இந்த காலத்துல கோவிந்தனை வழிபடணும். குறை ஒன்றும் இல்லாதனால தான் பேர் கோவிந்தன். அந்த பெருமாள் வழிபடணும். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டே இருக்கணும். மிதுனராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்ல சொல்ல குற்றம் இல்லாத வாழ்க்கை அமையும். அதே போல இப்போ உங்களுக்கு 10+1+2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல அதிக கவனம் எடுத்துக்கணும். நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். ஆனால் அப்பப்போ ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு உங்கள்ட்ட வந்துட்டு போறது. பினான்சியலா நிறைய செலவாகும் சார். 12ல குரு உட்கார்ந்து இருக்காரா இல்லையா, நிறைய செலவாகும். இவ்வளவுதான் பணம் செலவாகிறதும் இல்லை. கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, அதுதான் நிறைய பணம் செலவாகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. மனைவி மக்கள் விருப்பத்துக்காக செலவழிக்கிறீங்க, இல்ல வேற தேவைகளுக்காக செலவழிக்கிறீங்க. பாசிட்டிவா இருக்கும்படி பார்த்துக்கோங்க. உங்க செலவுகள் எல்லாம் இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் வச்சு மறைமுகமாக வச்சுக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு சேஃப்டி. மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ல சுக்கிர பகவான் உங்களுக்கு
இப்ப 4ல புதன் பகவான் உங்களுக்கு உச்சமாகவும் 5ல சுக்கிர பகவானும் இருக்கா. இது ஒரு நல்ல நிலை. பஞ்சமத்துல சுக்கிரன் பஞ்சமாதிபதி ஆட்சியா இருக்கான்னா அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. ஏதாவது ஒரு பெண் தெய்வம் கோவிலுக்கு போவள், இப்ப போய் நமஸ்காரம் பண்ணுவள், வாழ்க்கை உச்சத்தை தொடும். மகாலட்சுமி தாயார் இவாளுடைய வழிபாடு உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். காமாட்சியம்மன் வழிபாடு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். குலதெய்வமாக பெண் தெய்வத்தை கொண்டவர்கள் பெரிய வளர்ச்சியை நீங்க பெறுவீர்கள். ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இப்ப பெண்கள் தொழில் செய்கின்றப்பா, அது குடிசை தொழிலாக இருந்தாலும் சரி, அது உயர்வடையும். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்புக்கு ஒரு மரியாதை உண்டு. அதே மாதிரி லோன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும். ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் பெண்கள் பெயர்ல இப்ப லோன் வாங்கினா உங்க லோனையும் சீக்கிரம் அடைச்சிட முடியும். ஒரு வீடே கட்டுறீங்க, ஹவுசிங் லோன் இருக்கு, மனைவி பேரை ஜாயிண்டா போட்டு வாங்குங்க. ஒரு தொழில் பேர முனைவோராக இருக்கிறீர்கள், மனைவி பேர்ல தொழில் தொடங்கி லோனை வாங்குங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். உங்க அன்பு மகளை படிக்க வைங்க, உங்க வாழ்க்கையுடைய உச்சத்தை தொடுவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையில காட்டக்கூடிய அக்கறை மகள் வாழ்க்கையை பெரிய அளவுக்கு முன்னேற்றும். சார் மகன் சார் 12ல குரு மறைஞ்சுட்டு இருக்காரு, இப்ப பையன் சம்பந்தமா நீங்க செலவழிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆல்ரெடி மதிநுட்பம் நல்ல வேலை செய்யும். மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படி சமயோஜித புத்தி நல்ல வேலை செய்யும். ரொம்ப ஒரு யோகமான காலம். ஆனா 9ல சனி வக்கரமா இருக்கார். ஊர்ல உங்களை சில பேர் இப்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க குணத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, உங்க கேரக்டர் பேசுவாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பேர் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அதெல்லாம் இருக்கும் போகும், கவலைப்படக்கூடாது. வந்ததை வரவில் வைப்போம், சென்றதை செலவில் வைப்போம். நிறைய பேர் 10ல ராகு இருக்கும்போது உங்கள் புகழை இந்த தரணி பரணி பாடும். அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் நடக்கிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் என்ன பண்றார், உச்சத்துல உட்கார்ந்து வாரத்தை துவங்குறார். ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். ஆனா ஏற்கனவே குரு உச்சத்துல இருக்கு, குரு 11ல இருக்கார், சந்திரன் உச்சத்துல இருக்கார், குரு சந்திர யோகம். கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில உச்சமடைவதற்கு என்னென்ன வேணுமோ எல்லா பிரயத்தனமும் இப்ப படலாம். ஆனா குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்க கூடாது. என்ன சார் இப்படி சொல்றேன்? ஆமா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஒருத்தரை கீழே தள்ளணும்னா குறுக்கு வழியில ஜெயிக்கக்கூடிய வழிமுறைகள் வரும். அதை அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் கடகராசிக்காரா கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. அது என்ன சார் எங்களுக்கு மட்டும் அப்படி ஒண்ணு அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு தான் குரு உச்சமடையக்கூடிய ராசி. எந்த கடகராசிக்காரர்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்களோ வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். குரு உச்சமானிய வீடு, அவர் ரொம்ப புனிதத்தை விரும்பக்கூடியவர், ரொம்ப தூய்மையை விரும்பக்கூடியவர், ரொம்ப நேர்மையை விரும்பக்கூடியவர். என்ன செய்கிறது? அவர் தானே உங்க ராசியில் உச்சமடைகிறார். நேர்மையான குணம் இருந்தால் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. சார் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை சார், நான் மருத்துவரை பார்க்கலாமா? நிச்சயம் பார்க்கலாம். இப்போ நீங்க மருத்துவரை, நல்ல பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்குன்னா பிள்ளைகள் கொஞ்சம் மனசு மாறுபட்டு நடப்பாங்க. அவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அவங்க ஏதோ ஒரு விஷயத்திற்காக உங்கள்கிட்ட கருத்து மாறுபாடு இருக்கும். ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், ஃபாரின் போகணுங்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்க மகள்கிட்ட சொல்லுவீங்க கல்யாணம் பண்ணிக்கோமான்பீங்க. அவங்க எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு நான் நினைக்கல, நான் ஃபாரின் போயிட்டு வரேன், வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். தேர் இஸ் தி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இதெல்லாம் வரும். ஆனால் பிசினஸ்ல பெரிய அளவுக்கு சாதிக்க போறீங்க. 3ல புதன் உச்சம். உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அக்கம் பக்கத்து வீட்டாரோட சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். அதுவும் பிளாட்ஸ்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை. திருநங்கைகள் திருநம்பிகள் வாழ்க்கையில ஒருபடி முன்னேற்றம் ஏற்படும். இப்போ
உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையை தீரவோ, வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கோ இப்போ வழிவகை பிறக்கும். இந்த காலகட்டத்தில் எனக்கு என் சக பிசினஸ் பண்ற தோழரோட எனக்கு பிரச்சனை இருக்குங்க. பக்கத்துல கடை போட்டவர் என் கடை வாசல் வரைக்கும் பொருளை கொண்டு வராரு, என் கடை வாசலை அடைக்கிறாரு, வேணும்னு காரை நிப்பாட்டுறாரு, டூ வீலர் நிப்பாட்டுறாரு, எல்லாம் எனக்கு பிரச்சனையே பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நரசிம்மரை கும்பிடணும். நரசிம்மர் வழிபாடு யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். நரசிம்மர் வழிபாடு. சில கடகராசி அன்பர்கள் பிசினஸ் மேன் என்கிட்ட அப்படி சொல்றீங்க சார், சிக்கல் இருக்குன்னு, போய் நரசிம்மரை வழிபடுங்க, நிம்மதி பிறக்கும். பெண்களுக்கு இது நல்ல உயர்வான நேரம், நல்லா படிக்க முடியுங்க. படிப்பு ஒண்ணு போருங்க, அந்த படிப்பு பெண்களை தலைநிமிர்ந்து வாழச் செய்யும். இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கேன் பெண்கள் முன்னேறணும், பெண்கள் முன்னேறணும்னு. இப்ப நிறைய முன்னேற்றம் வரும்போது மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய காலேஜ் டேஸ்ல எம்ஃபிலுக்கு தீசிஸ் பண்ணும்போது கூட பெண் உரிமைகளை பற்றி தீசிஸ் பண்ணினேன். வாழ்க்கையில பெரிய அளவுக்கு வரக்கூடிய யோகம் இந்த வாரம் பெண்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வடிவுடை அம்மன், திருவொற்றியூர் வடிவுடை அம்மன். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பவுமே நெருப்பு சிந்தனை இருக்கும், ஒரு ஃபயர் இருந்துட்டே இருக்கும் சார். நெருப்பு ராசி அது, ஒரு பரபரப்பு மற்ற வாழ விட இருந்துட்டே இருக்கும். ஒரு செயல்னு சொன்னா சிம்மராசிக்காரர்கள் அதுல விறுவிறுப்பை காட்டிடுவாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ பாக்கியாதிபதி லாபத்தில் இருக்கார். பூமி லாபம் உண்டுங்கிறது ஜோதிட சாஸ்திரம். நல்ல பூமி லாபம் உண்டு. புதுசா சொத்து வாங்குறதுக்கு இது ஏற்ற நேரம். வீடு வாங்கலாம், இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம், எல்லாம் ஏற்ற நேரம் இது. பிளாட் வாங்கும் போது மட்டும் கவனமா இருக்கு. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குவதற்கு இது ஏற்ற நேரம் இல்லை. அப்படி வாங்கணும்னு சொன்னா அவருடைய பேரண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 1க்கு 4 மீட்டர் லீகல் வெரிஃபிகேஷன் வாங்குங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால எங்கிட்ட வந்திருக்கிறவா இப்படி ஒரு பிளாட் வாங்காதீங்கன்னு சொல்லி, சார் எங்களுக்கு லீகல் வெரிஃபிகேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கினவா கூட இப்ப சில பேர் வரா. சார் மிகப்பெரிய நிறுவனம் சார், அது நம்பி வாங்கினேன் சார், நீங்க வாங்கறதுக்கு முன்னாலேயே இந்த பிளாட் வாங்க வேண்டாம் நீங்க சொன்னீங்க, நாங்க வாங்கினோம், இப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடம் சம்பந்தமான பிரச்சனை இப்ப வந்து நிக்கிறது சார், கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம் சார்ங்கிறாங்க. புதன் கேது சூரியன் சேர்ந்திருக்கக்கூடிய நேரம் புரிஞ்சுக்கோங்க. பிளாட் வாங்கும் போது பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 6க்குரிய சனி பகவான் இருக்காரே, சிம்மராசிக்காரால இப்போ பார்த்துன்னு இருக்கார். 2ஆம் இடத்துல புதன் கேது சூரியன் சேர்க்கை. சிலருக்கு இப்ப பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அரசு துறையில பணியாற்றுகிறீங்க, பொறுப்பன்றீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை விஷயத்தில் நேர்மையை கடைபிடியுங்கள். லஞ்சம் லாவண்யம் இதுல மாட்டின்றோ சில பேர் தண்டனை அனுபவிப்பது இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் போது நடக்கிறது. ஏன்னா இந்த வாரம் சந்திர பகவான் உங்க ராசி வரைக்கும் வரார், மக நட்சத்திரம் வரைக்கும் வரார், கேதுவுடைய சாரம் பெறப்போகிறார். 2ஆம் இடத்துல புதன் கேது சூரியன் சேர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக உங்களை பார்த்துட்டு இருக்க. அதனால குடும்ப வாழ்க்கையா இருந்தா கூட ஒரு சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம். இப்போ உங்க அன்பு பிள்ளைகள் அவர்களுக்கு வேலை ரீதியா வேலையை விட்டுருவோமா இருப்போமாங்கிற ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கும். நிறைய முன்னேற்றமானா வரும் சார். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்தா போறோம், மற்றபடி உங்க பிசினஸ் நல்லா இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார், திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபடணும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரம். புதன் பகவான் உச்சம். ராசிக்கு அதிபதி உச்சம் அடைகிறார் ராசியில. ராசியான மனிதர்கள் இப்ப நீங்க இந்த காலகட்டத்தில் லாயர்ஸுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். நிறைய பேருக்கு
வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் அரசுக்கு செலுத்த வேண்டிய டாக்ஸை இப்ப முறையா செலுத்திடணும், இல்லாட்ட நோட்டீஸ் வரும். அப்பாவுடைய ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சில பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு பிரைவேட் கம்பெனில பெரிய போஸ்ட்ல இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிருப்பா. அவளுக்கு இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்டையோ ஏதோ ஒரு விஷயத்தை ஒர்க் பண்றதுக்கு அழைப்புகள் வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஹெல்த் இஷ்யூஸ் பலருக்கு கொடுக்கும். இடுப்பு எலும்பு பிரச்சனையோ வயிற்று பிரச்சனையோ மேஜர் டிசீஸோ கூட சிலருக்கு வருது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துட்டா போதும் சார், வேற ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வேலை பார்க்கிற இடத்துல எந்த ஒரு கருத்தையும் நிர்வாகத்திற்கு எதிராக பேசுவது இப்போ சிறப்பா இருக்க. அமைதியா போயிட்டு அமைதியா வரதான் வேலை பார்க்கிற வாழ்க்கை இந்த வாரம் நல்லது. யாரையும் பக்கச்சிக்க வேண்டாம். அந்த நண்பர் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினார் நம்ம ஓனரை, நம்மளும் பேசுவோம், பேசிடக்கூடாது. நண்பர் தப்பிச்சுப்பார், நாம மாட்டிப்போம்னு ஆயிடும் இல்லையா? இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வரமான வாரம், நல்ல வருமானம் கூடும், நகை பெருகும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், பிள்ளைகள் கணவன் உங்கள் சொல்படி கேட்பார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரன். வைத்தீஸ்வரன் வழிபடுவது வியாதிகள் வராமல் காப்பாற்றுவார். வைத்தியத்துக்கே அவர் தான் ஈஸ்வரன். வியாதிகள் வராமல் உங்களை காப்பாற்றுவார். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பகவான் இருக்காரே, இப்ப 12ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கார். நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கூடி வரும். சுக்கிரன் ஆட்சியா உட்கார்ந்து இருக்கார். பெரிய ஒரு பொருளாதார ரீதியா வளர்ச்சி கொடுப்பார். லைஃப் அதை என்ஜாய் பண்றதாங்க லைஃப் அப்படிப்பாங்க துளாராசிக்காரங்கள்ட்ட கேட்ட. பெரிய அளவுக்கு வாழ்க்கையில ஒரு ஆசை இருக்கும். ஒரு மாலுக்கு போகணும், ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை இருக்கும், கலை பொருள்கள் வாங்குறதுல ஆசை இருக்கும், உடம்பை அழகுபடுத்திக் கொள்வதிலே ரொம்ப ஆசை இருக்கும். பியூட்டி பார்லர் போறது, இன்னும் அழகுபடுத்திக் கொள்ள என்னென்ன உண்டோ அத்தனையும் துளாராசிக்காரர்கள் இப்போ செய்வாங்க. துளாராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு இப்ப தோற்ற புலியோடு இருப்பாங்க. சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அவ பார்க்கறதுக்கு ஒரு தோற்ற புலிவோடு இருப்பா. இப்போ அழகு என்பதற்கு என்ன அர்த்தம் கேட்டா துளாராசிக்காரான்னு சொல்லணும், அப்படி இருப்பா. இப்ப இந்த புதன் பகவான் 12ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னேனே, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போறோங்கிறவா அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ல கவனமா இருக்கும். நீங்க உங்களுடைய பாஸ்போர்ட், விசா போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கள். பொதுவாகவே துளாராசிக்காரா ஆவணங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு நில பட்டா வீட்டில் வச்சிருந்தா கூட பத்திரமா வைங்க. படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துல தேடுவீங்க. அந்த இடத்துல தான் புக்கு வச்சேன், இந்த இடத்துல தான் ஐபேடு வச்சேன் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துல தேடிட்டு இருப்பீங்க. படிப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஒரு மறதி வரும் மாணவர்களுக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய வியாபாரம் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை வரும். கலைஞர்களுக்கு ஏற்றமான வாரம், நல்ல புதிய வாய்ப்புகள் வரும். ரொம்ப நல்ல நேரமா இது இருக்கு. 7க்குரிய செவ்வாய் 9ல உட்கார்ந்து மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுப்பார். நல்ல வரன் அமைச்சு கொடுப்பார் திருமணத்துக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி. புதுக்கோட்டை புவனேஸ்வரியுடைய வழிபாடு இருக்கு, மனசிற்கு நிம்மதி தரக்கூடிய வழிபாடு. அவளை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதன் பகவான் லாபத்தில் இருப்பது ஒரு நன்மை. இந்த செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறவா முயற்சி பண்ணுவதற்கும் இது ஏற்ற நேரம். ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துறவாளுக்கு இப்ப வருமானம் பெருகும். ராசிக்கு 8ல போய் செவ்வாய் உட்கார்ந்தார். 1 6க்கு அதிபதி 8ல உட்கார்ந்தார். கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்கணும். 6க்கு அதிபதி 8ஆம் இடத்தோடு தொடர்பு பெறுகிறார். கொஞ்சம் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். சில பேருக்கு இப்போ மண்ணீரல் பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சிலர் வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். இது எப்படி இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி விட்டுருமே, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமே.
ஒரு பினான்சியல் விஷயம் எதிர்பார்க்குறீங்க, இந்த விஷயம் எனக்கு வந்து சேரணும் எதிர்பார்க்குறீங்க, வரும். குழந்தை வரம் வேண்டி இறைவனை தரிசனம் செய்யுங்கள், குழந்தை வரம் கிடைக்கும். உங்க பினான்சியல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும். தொழில்ல அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பார்ட்னரால ஒரு பிரச்சனை வரும் தொழில்ல. பெண்கள் பலருக்கு இப்பொழுது புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த காலகட்டத்தில் மாமனார் மாமியார் பிரச்சனைகள் சிலரை வாட்டும். முருகப்பெருமான் வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகம் தரும். 8 கோடி முருகனை வழிபடணும். விருச்சிக ராசிக்காரர்கள் 8 கோடி முருகனை வழிபடணும். எல்லா நன்மைகளும் வரும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானும் 6ஆம் இடத்துல ஆரம்பிச்சு 9ஆம் இடம் வரைக்கும் இந்த வாரம் போறார். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல், வள்ளுவர் சொல்றார். இந்த திருக்குறள் டாக்டர்கள்லாம் ரொம்ப படிக்கிறோம். மிக முக்கியமான ஒரு குறள். எங்க அப்பாவுடைய தாத்தா சித்த வைத்தியரா இருந்தாராம். எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பார், நாடி பிடிச்சு பாப்பாருடா, என்ன வியாதின்னு சொல்லிடுவார். வரவாழ்ட்டு என்ன வியாதின்னு கேட்கறதுல இவர் சொல்லுவார், உனக்கு இந்த வியாதி தான் இருக்குங்கிறத சொல்லுவார் அப்படின்பார். வள்ளுவர் சொல்றார், நோய் நாடி, என்ன நோய் வருதுன்னு கண்டுபிடிங்கிறார். தனுசு ராசிக்கார டாக்டர்கள் இப்ப பேர் வாங்குவாங்க, நல்ல பெயர் வாங்குவாங்க. ஆனா ஒரு வயத்து வலி பிரச்சனை தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்துட்டே இருக்கு. ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கு. சிலருக்கு கடன் தொல்லைகள் வாட்டும். புரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரா, நீங்க வாங்கின கடனை அடைக்க முடியாம சில பேர் கடன் தொல்லைகள் இருப்பீர்கள். சில பேர் அனாவசிய கடன் வாங்குவீர்கள். நிறைய பேர் வரா, கடன் தொல்லைகளை நீக்கிறதுக்கு வழி சொல்லுவோங்கிற. சார் ஜாதகப்படி உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு காட்டுறதே அப்படின்னா, இல்ல சார் எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு கடன். என்ன இருக்குன்னு ஜாதகத்துல பார்த்தா, முதல் வீடு வாங்கினார், கடன் பட்டார், அடைச்சிட்டார். 2வது வீடு வாங்கினார், கடன் பட்டார், அடைச்சிட்டார். இப்ப 3வது வீடு. வயசு என்னன்னா 35. சிறிய வயதுல நிறைய கடனை வாங்கிட்டே போகுது. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் கட்டு மதிகட்டு தடுமாறினான். வாழ போறது ஒரு வீட்டுல, ஆசைக்கு 2வது வீடு வாங்கினால் பரவாயில்ல, வீடு வாங்கிட்டே இருந்தா சொத்து சேர்த்துட்டே இருக்கலாம். சில பேர் எதிர்காலத்தை பத்தி நினைச்சு நிகழ்காலத்தை மறந்து விடுகிறார்கள். அதெல்லாம் பார்க்கணும். வாழ்க்கையில வாழக்கூடிய வாழ்க்கை முக்கியம். எதிர்காலத்தையும் நினைச்சுன்னு நிகழ்கால நிம்மதியை துளைக்க முடியாது. ஜோதிஷத்துக்கு புருஷன் முன்னாடி வந்திருக்கா, வந்திருந்த இடத்துல இந்த மனைவி எங்களை சொல்றாரு, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவோம் சார், இவருக்கு வரக்கூடிய பணத்தெல்லாம் கொண்டு போய் சேமிப்புல போட்டுற, சம்பளத்துல 60% சேமிப்புங்கிறார். சரி, மீதி 40% கொடுக்க போறாரு அப்படின்னா அதுல இஎம்ஐ கட்ட வேண்டி இருக்குங்கிறார். வீட்டு செலவை சுருக்கிக்கோங்கிறார். நல்ல சம்பளம் வாங்குறாரு சார், ஆனா வீட்டுக்கே கொடுக்க மாட்டேங்கிறார். நான் ஏதாவது கேட்டா நம்ம எதிர்காலத்துக்கு வேண்டாமா, அதுக்கு தான் இப்ப சேமிக்கிறேங்கிறார். எதிர்காலம் இருக்கட்டும்மா, இருக்கட்டும் சார், எனக்கு நிகழ்காலம் இப்படி இருக்கே, நான் சந்தோஷமா வாழ விட மாட்டேங்கிறார் இவர் அப்படின்னு புலம்புறார். இதை புரிஞ்சுக்கிறோம். நிகழ்காலம் முக்கியம். எதிர்காலம் என்பது இருக்கட்டும், எதிர்காலத்திற்காக நிகழ்காலத்தை விட்டுறப்படாது. இப்ப நிறைய கடன் பிரச்சனைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தெரியும். கிரெடிட் கார்டு கடன் அதிகம் பெருகும். இப்போ கடன் வாங்குவதை தவிர்க்கணும். இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல புதன் பகவான் கேதுவோடையும் சூரியனுடையும் சேர்ந்திருக்காரு பாருங்க. தர்ம கர்மாதிபதி யோகம், அருமையான நேரம். அரசு வேலை பலருக்கு கிடைக்கும். பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் வரும். அதே நேரத்தில் சிலருக்கு பிசினஸ் பார்ட்னரால ப்ராப்ளம் வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியமெல்லாம் வெற்றிதான். இப்ப பெண் பார்க்கும் படலம் இருந்ததுன்னா நல்லபடியா பெண் அமையும். ஆனால் திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்க, உங்கள் மகளுக்கு வரன் பார்க்குறீங்கன்னா இப்ப கவனமா இருக்கணும். தனுசு ராசியில பிறந்த உங்கள் மகளுக்கு இப்ப வரன் பார்க்கறதா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். பாதகஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கு. பாதகமான ஒரு பையன் வரனா அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப சல்லடை போட்டு பார்க்கணும். திருமண பொருத்தத்துல அதுக்குதான் எப்பவுமே சொல்றது, வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீங்க.
அது பத்தாது, கட்ட பொருத்தம் பாருங்கோ. உறவுல திருமணம் பண்றடா, நாடி பொருத்தம் பாருங்கோ. 2 பேருக்கு இடையில யோனி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தாம்பத்திய வாழ்க்கை இல்லாத பல தம்பதிகள் வாழ்கிறார்கள். யோனி பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாத்தையும் விட கட்ட பொருத்தம் தான் அவசியம். மனித வாழ்க்கையை துல்லியமா எடுத்து கொடுத்துரும் கட்ட பொருத்தம். அது இருந்தால் கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா தேவைன்னு விடுங்க அந்த இடத்தை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபடுங்க, வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பரிகாரம் அம்மாவை வழிபடுறதுதான். எப்பவுமே நம்மளுடைய நிகழ்ச்சியில நான் சொல்லிட்டே வரேன், அப்பாவை நமஸ்காரம் பண்ணுங்கோ, அம்மாவை நமஸ்காரம் பண்ணுங்கோங்கிறேன். இந்த மகர ராசி பிள்ளைகளுக்கு மட்டும் பல பேர் கேட்கிற, சார் இந்த பரிகாரங்கள்ல அப்பாவை நமஸ்காரம் பண்ணுங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்கிறா. அவெல்லாம் ஒரு ஆளா சார், அவங்க காலில் விழுந்து என்ன கூப்பிட சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. காரணம், மகர ராசிக்காரர்கள் பல பேருக்கு அப்பாவை பிடிக்கிறது இல்லை, அப்பாவோட சேர்ந்து வாழறது இல்லை. ஏதோ ஒரு வருத்தமும் ஏதோ ஒரு பிரச்சனையும் ஆல்மோஸ்ட் இருக்குது. அதனால அம்மாவை மனசு நேசிக்கும், அப்பாவை மட்டும் வெறுத்து ஒதுக்கும். அந்த மகர ராசிக்காரர்கள் மட்டுமில்ல, 12 ராசிக்காரர்களுமே தெரிஞ்சுக்கணும், வாழும் தெய்வங்கள் யாரு அப்படின்னு கேட்டா அப்பாவும் அம்மாவும். ராஜ கிரகங்கள் சூரியனும் சந்திரனும். சூரியன்கிறது அப்பா, உறவுகளில் அப்பா. சந்திரன்கிறது அம்மா. 2 ராஜ கிரகத்தையும் கோவில்ல போய் கும்பிடுறது இல்லையோ, வீட்டுல தாய் தகப்பன் காலில் விழுந்து கும்பிடுங்கோ, எல்லா நலன்களும் வரும், நீங்க பாக்கியவான்களா ஆயிடுவேன். ஒரு மூத்த பெண்மணி ஒருத்தர் இப்ப உங்களுக்கு உதவி செய்வார். மகர ராசிக்காரர்களுக்கு காதல் கணிந்து வரும், லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன், பினான்சியல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். அதே நேரத்தில் அட்டமஸ்தானம் இருக்கு, அதனுடைய அதிபதி சூரியன் கேதுவோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்திருக்கார். சிலருக்கு விரைவீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மர்ம உறுப்புகளில் பிரச்சனைகள், அது சிலருக்கு ஏற்படலாம். சிலருக்கு சிறுநீரக தொற்று, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அதையும் பார்க்கணும். ஒருத்தருடைய ஜாதகத்துல நம்முடைய உறுப்புகளை எல்லாம் இந்த கிரகங்கள் குறிக்கிறது. வலது கண்ணை சூரியன் குறிக்கிறது, இடது கண்ணை சந்திரன் குறிக்கிறது. 9 கிரகங்களும் 9 துவாரங்களை, உடம்புல இருக்கக்கூடிய துவாரங்களை குறிக்கிறது. அந்த கிரகங்களை வழிபட்டா நம்முடைய உடம்பு நன்னா இருக்கும், தேகம் நன்னா இருக்கும். இந்த வாரம் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரம். மகர ராசிக்காரங்களை சேர்ந்தவங்களுக்கு, கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஹையர் எஜுகேஷன் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. 6ல் செவ்வாய் இருக்கார், அது மிகப்பெரிய யோகம், அதுல சந்தேகம் இல்லை. பூமி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு, சொத்து சுகங்கள் சேரும். எது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நிலம் சம்பந்தமான பிரச்சனையும் சிலருக்கு இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். எனதருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் டிராவல் பண்றார். இந்த வாரத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, இவர் மிகுந்த முன்னேற்றம் தருவார், செய்தொழில வளர்ச்சியை கொடுத்துருவார், ரொம்ப நல்லா இருக்கும். அட்டமஸ்தானம் வலுத்திருக்க, அட்டமாதிபதியோடு 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் கூட கேது எல்லாம் சேர்ந்திருக்கார். அப்போ இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம். சிலருக்கு உங்களுடைய பிறப்பு உறுப்புகள்ல கூட சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம். அதெல்லாம் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க, ஒரே வரியில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கூட்டாளி ஒருவர் ஏமாற்ற போகிறார். கும்பராசிக்காரால கூட்டாளி ஏமாற்ற போகிறார். கூட்டாளிகள் விஷயத்துல ஒரு கண் வச்சுக்கணும், கண்மூடித்தனமா நம்பக்கூடாது, ஒரு கண் வச்சுட்டே இருக்கணும்.
கும்பராசிக்காரர்கள் மிகச்சிறந்த மதியோகிகள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் லாபமான ராசி லாப ராசின்னு கும்பத்தை சொல்றோம். கும்பத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இல்லாட்டாலும் இன்னொரு கட்டத்தில் மிகப்பெரிய வசதி அடைவார்கள், மிகப்பெரிய வாழ்க்கை அடைவாங்க, அதுல சந்தேகம் இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் என்ன பண்றார், பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார். அதிர்ஷ்டம், சுக்கிரன் தான் அதிர்ஷ்டம் தர தெய்வம். பயணங்களினால் வெற்றி, விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கக்கூடிய யோகம், கார் வாங்கக்கூடிய யோகம், குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாம் உண்டு. ஆனா அந்த சூரியன் புதன் கேது சேர்ந்திருக்கு பாருங்க, ஸ்கின் ப்ராப்ளம் பலருக்கு இப்போ கொடுக்கும். நிறைய பேரு உயர் படிப்பு படிப்பதற்கு மருத்துவர்கள் வெளிநாடு செல்வார்கள், அந்த யோகமும் இப்போ இருக்கு. பல் மருத்துவம் படித்தவர்கள், அதே போல டெர்மட்டாலஜி படித்தவங்க, எலும்பு நோய் சிகிச்சை மருத்துவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த வாரம் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி. அவளை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகங்கள் தேடி வரக்கூடிய காலம். தொட்டது பொன்னாகுங்கிற இந்த வாரத்தை 3ஆம் இடத்துல சந்திரன் அனுகூலத்தை தரப்புறார். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய நேரம். இங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த கம்பெனியுடைய ஒரு பிரான்ச் ஃபாரின்ல இருக்கும், அங்க உங்களுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் மறையும், சந்தோஷம் பெருகும். புதுசா ட்ரெஸ் வாங்குற யோகம், மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கிற அமைப்புகள், இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா பிசினஸ் பார்ட்னர் மட்டும் சில பிரச்சனைகள் படுவார். அவருடைய மனம் அறிஞ்சும் நீங்க செயல்படணும். அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்கள் சொல்வது, அரசியல்வாதிகள் விமர்சனம் பண்ணுவது இப்ப அறவே செய்யப்படாது. தெய்வத்துடைய துணை இருக்கும் ஒரு வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர், கற்பக விநாயகர். அவரை வழிபட்டுள்ள வாழ்க்கையில எப்பவுமே மகிழ்ச்சி நிலைச்சிருக்கும். எனதருமை நேயர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.